பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே தேவனுடைய பாதத்தில் கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவரை அன்போடு கூட வாழ்த்துகிறே. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாரால். இந்த நாளிலும் செய்திக்காக தெரிந்து கொண்ட வேதவசனம் 1 நாளாகம புஸ்தகம் 29வது அதிகாரம். 1 நாளாகம புஸ்தகம் 29வது அதிகாரம் அதனுடைய 12வது வேதவசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். 1 நாளாகம புஸ்தகம் 29வது அதிகாரம் 12வது வேதவசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்தில் சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். தேவனுடைய கரத்தில் ஐஸ்வர்யமும் கனமும் அவருடைய கரத்தில் இருக்கிறது. மனிதர்களுக்கு வருகிறதான ஐஸ்வர்யம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. மனிதனுக்கு கிடைக்கிறதான கனம் அது தேவனிடத்திலிருந்து அது வருகிறது. அவரால் எந்த மனுஷரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். சேற்றில் கிடக்கிற ஒரு மனிதனை தூக்கி எடுத்து சிங்காசனத்தில் வைக்கவும் அவரால் முடியும். சிங்காசனத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை கீழே குப்பையில் தள்ளி போடவும் அவருடைய கரத்தினால் ஆகும். ஸ்தோத்திரம். கனவீனமான மனுஷர்களை கனம் உள்ள மனுஷர்களாக மாற்றவும் அவரால் முடியும். கனத்திற்குரிய மனுஷர்களை கனவீனர்களாக தள்ளி போடவும் அவருடைய கரத்தினால். அவர் எல்லாவற்றையும் ஆளுகிற தேவன். அவர் எல்லாவற்றையும் ஆளுகிற தேவன். அவராலே முடியாத காரியம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அவர் சகலத்தையும் செய்வதற்கு அவர் சர்வ வல்லவராக அவர் காணப்படுகிறார். ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் யாரும் தன்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஐஸ்வர்யமே எனக்கு வேண்டாம் என்று சொல்லி விரும்புகிறதில்லை, சொல்லுகிறதில்லை. என தரித்திரமே போதும் என்று சொல்லி யாரும் சொல்லுகிறதில்லை. எனக்கு கனமே எனக்கு வேண்டாயா, இந்த மனுஷர்கள் மத்தியில் எனக்கு ஒரு கனமே எனக்கு வேண்டாம், கனமீதம் போதும் என்று சொல்லி யாரும் சொல்கிறதில்லை. எல்லாருடைய வாழ்க்கையிலும் சிறு பிள்ளைகளிலிருந்து முதிர் வயது வரைக்கும் சாகிறது வரைக்கும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு வாஞ்சை இருக்குது. கர்த்தரனை ஆசீர்வதிக்கணும், கர்த்தரனை ஐஸ்வர்யவனாக மாற்றணும், கர்த்தரனை உயர்த்தணும், என்னை மேன்மைப்படுத்தணுங்கிற வாஞ்சை இருக்கிற சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் முதியவர்கள் வரைக்கும் மனுஷர்களுக்கு மத்தியில் இந்த உலகத்தில் ஒரு கனம் வேணும், என் அற்பமாக எண்ணிடக்கூடாது என்று சொல்லி வாஞ்சை இருக்கிறார். படிக்கிற சிறு பிள்ளைகள் கூட அந்த ஸ்கூலில் இருக்கிற மற்ற பிள்ளைகள் மத்தியில் என்னை யாரும் கனம் பண்ணிட கனவீனம் பண்ணிடக்கூடாது, என்னை கனம் பண்ணணும்னு சொல்லி வாஞ்சை இருக்கிறது. ஸ்தோத்திரம். காலேஜில் படி, வேலை பார்க்கிற கம்பெனிகளில், வேலை ஸ்தலங்களில் படி, சர்ச்சைகளில் இருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கும் அப்படி தான். என்னை கனவீனம் பண்ணிடக்கூடாது, என்னை கனம் பண்ணணும். எல்லாருடைய உள்ளத்திலும் ஆசை இருக்கிறது, என்னை கர்த்தர் ஐஸ்வர்யவானாய் கர்த்தரன் ஆசீர்வதித்து உயர்த்தணும், என்னை ஆண்டவர் கனம் பண்ணணும், கனவீனமான என்னை ஆண்டவர் கனத்திற்குரிய பாத்திரமாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி எல்லாருடைய உள்ளத்திலும் இந்த வாஞ்சை இருக்கிறது. அது நல்லது. ஆனால் இப்படிப்பட்ட இந்த ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் நம்முடைய பலத்தினால, நம்முடைய சுய முயற்சியினால் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அது தேவனிடத்திலிருந்து தான் அது வருகிறது. தேவனிடத்திலிருந்து அது வருகிறதுனால நாம் தேவனுக்கு பிரியமானதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற தெய்வ பிள்ளைகளாயிருந்தால் அவர் எவனையும் பலப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும்
அவருடைய கரத்தினால் ஆகும். அவர் நினைச்சா எந்த மனுஷனையும் பலப்படுத்த முடியும், எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்த அவருடைய கரத்தினால் ஆகும். ஆகையினால் சிறுமைப்பட்ட நம்முடைய வாழ்க்கையை, அற்பமாக எண்ணப்பட்ட நம்முடைய வாழ்க்கையை, கனவீனம் பண்ணப்பட்ட கனவீனத்தில் இருக்கிறதான நம்முடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்த வேண்டுமானா, கனத்துக்குரியவர்களாக கர்த்தர் மாற்றி தேவன் நம்மை கனப்படுத்த வேண்டுமானா, நாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும்? வேதம் என்ன சொல்லுகிறது? வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 10:22 வாசித்து பார்த்தால், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். கர்த்தர் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் அவர் கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஐஸ்வர்யத்தை கனத்தை பெறுவதற்கு நாம் கர்த்தருக்கு பிரியமானது என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது? வேதம் என்ன சொல்லுகிறது? வேதத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வேதம் விவிதமாய் சொல்லுகிறது. முதலாவதாக, கர்த்தருக்கு பிரியமானது என்ன? ஸ்தோத்திரம். நாம் கர்த்தருடைய ஐஸ்வர்யத்தை, ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு கர்த்தர் முதலாவது நம்மிடத்தில் என்னை எதிர்பார்க்கிறார். வேதம் என்ன சொல்லுகிறது? ரோமர்கள் நிருபம் 10வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால், கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, யூதன் என்றும் கிரேக்கன் என்று வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பனராக அவர் காணப்படுகிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்கிறார். பாருங்க, ஸ்தோத்திர, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை. ஸ்தோத்திர, எந்த ஜாதியா, எந்த ஸ்தோத்திர மார்க்கத்தை சேர்ந்தவன் என்று சொல்லி அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன ஜாதியாக இருந்தாலும் சரி, கருப்பினத்தவர்களாக இருந்தாலும் சரி, வெள்ளை இனத்தவர்களாக இருந்தாலும் சரி, ஸ்தோத்திரம், அல்லது நீங்கள் எந்த ஜாதியை, எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, உங்களை ஐஸ்வர்யவான்களாக மாற்றுவதற்குரிய ஒரு வல்லமை தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. கனவீனமான உங்களை கனத்திற்குரிய பாத்திரங்களாய் மாற்றுவதற்குரிய ஒரு வல்லமை தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அதை செய்து நம்மை ஆசீர்வதித்து தம்முடைய ஐஸ்வர்யத்தினாலே நம்மை நிரப்பி கனப்படுத்த வேண்டுமானா, கர்த்தர் சொல்கிறார், தம்மை தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் யார் கர்த்தருடைய நாமத்தை அவருடைய பரிசுத்த நாளில் தவறாமல் அவருடைய சமூகத்தில் வந்து அவரை தொழுது கொள்ளுகிறார்களோ, தவறாமல் அவருடைய சமூகத்தில் வந்து தொழுது கொள்ளுகிறதான அவருடைய ஜனத்திற்கு அவர் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார். அவர்களுக்கு அந்த ஐஸ்வர்யத்தை தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிறார். ஏதோ எப்போவாகிலும் ஒரு முறை வந்து அவருடைய சமூகத்தில் வந்து தொழுது கொள்வதினாலேயோ அல்லது சமயம் கிடைச்சதுனால தான் இன்னைக்கு வந்தேன், சமயம் இருக்காது, எனக்கு ஆண்டவருக்கு சமூகத்தில் வந்து ஆராதிக்க எனக்கு சமயம் இல்லை, எனக்கு என்றைக்கும் டியூட்டி, எனக்கு லீவே கிடையாதுன்னு சொன்னால் நீங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்கு பாத்திரரே அல்ல. ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஓய்வு நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அவரை ஆராதிப்பதற்கு உங்களுக்கு நேரம் இல்லை என்று சொன்னால், நீங்கள் ஒரு காலம் தலைகீழாக நின்னாலும் ஐஸ்வர்யவான்களாக மாற முடியாது. தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்ந்த அடைக்கத்தில் வைக்க முடியாது. ஆனால் வசனத்தில் ஆண்டவர் எழுதி இருக்கிறார், வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போகாது என்று சொல்லி தான் கர்த்தர் எழுதியிருக்கிறார். இந்த வசனத்தை மீறி, ஐயையோ அவளுக்கு பணம் தேவை இருக்குது, லீவு கிடைக்கலையே, லீவு போட்டால் பிரச்சனை வந்துடுமே, ஓனர் சத்தப்படுவாங்களே என்று சொல்லி சுய இரக்கம் பாராட்டி ஒருவரையும் ஆசீர்வதிக்கிறவர் நம்முடைய தேவன் அல்ல. இயேசு கிறிஸ்துவிடத்தில் சுய இரக்கமே கிடையாது. மனுஷனிடத்தில் சுய இரக்கம் உண்டு, ஆனால் தேவனிடத்தில் சுய இரக்கம் கிடையாது. அதற்கு பதிலாக நீதி உள்ள இரக்கம்தான் உண்டு. நீதியின்படி இறங்குவார். நீதியின்படி யார் நடக்கிறார்களோ, வசனத்தின்படி யார் நடக்கிறார்களோ
அந்த வசனத்தின்படியே தம்முடைய நீதியின்படியே அவருடைய ஜனத்திற்கு இறங்குகிறார். அவர்களை சேற்றிலிருந்து ஆண்டவர் தூக்கி எடுத்து கர்த்தர்களை ஆசீர்வதித்து மேன்மையான ஸ்தானத்தில் கர்த்தர் உயர்த்துகிறார். இந்த சபைக்குள்ள வந்த ஜனங்களை குறித்து மற்றவர்களுக்கு தெரியாவிட்டாலும் இயேசுவுக்கு முதலாவது தெரியும், இரண்டாவது எனக்கு நன்றாக தெரியும். இந்த சபைக்குள்ளவர்கள் முதலாவது காலடி எடுத்து வைக்கிற நேரத்தில் அவர்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தார்கள், இப்பொழுது சில வருஷங்களுக்குள்ளாக கர்த்தர் அவர்களை எந்த அளவுக்கு தேவன் ஆசீர்வைத்திருக்கிறார், உயர்த்தி இருக்கிறார், மேன்மைப்படுத்தி இருக்கிறார் என்பது எனக்கு தெரியும். அநேகருக்கு சாப்பிடுவதற்கு வழியில்லாத நிலையில் வந்தார்கள். அனைவருக்கு ஒரு நல்ல வஸ்திரம் கூட இல்லாத நிலையில் இந்த ஆலயத்தில் அவர்கள் வந்தார்கள். அநேகருக்கு சொந்த ஒரு வீடு கூட இல்லாமல் ஸ்தோத்திரம் ஒழுகிற நிலையில் ஸ்தோத்திரம் ஓலை செட்டில் இருந்து வந்தார்கள். சிலருடைய வீடுகள் இடிந்து தவந்து அப்படியே தண்ணீர் உள்ள வருகிற நிலையில் அந்த நிலையில தான் அவர்கள் வந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாத நிலையில், சாப்பிடுவதற்கு பணம் இல்லாத நிலையில், கஷ்டம், தரித்திரத்தின் உச்ச கட்டத்தில் தான் அநேகர் இந்த சபையில் வந்தார்கள். ஆனால் அவர்கள் தொடர்ந்து ஆண்டுடைய சமூகத்தில் வந்து அவர்கள் ஓய்வில்லாமல் ஓய்வு நாள் தோறுடைய சமூகத்தில் வந்து ஆராதித்ததை பார்த்து இந்நாட்களில் அவர்களை பார்த்து நான் சந்தோஷப்படுகிறேன், கர்த்தரை நான் மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தர் அவர்களை அளவில்லாமல் ஆசீர்வைத்திருக்கிறார், அவர்களை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். நான் நினைச்சதை விட, அவர்கள் நினைச்சதை விட, அவர்கள் செபித்ததை விட மேலாக கர்த்தர் இன்றைக்கு அநேக குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வைத்து மேன்மையான ஸ்தானத்தில் அவர் கொண்டு வந்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஐஸ்வர்யமும் கனமும் உங்களுடைய வாழ்க்கையில் வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய நாமத்தை தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் தொழுது கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். கர்த்தர் பலருடைய வாழ்க்கையை ஆசீர்வைத்து உயர்த்தி இருக்கிறார். தொடர்ந்து அவர்களை சில காரியங்களில் அவர்கள் கீழ்ப்படியாததுனால தங்களுடைய வாழ்க்கையில் அந்த லிமிட்டுக்கு மேல் கர்த்தர் அவரால் உயர்த்த முடியாமல் இருக்கிறார். ஏன்னா அவருக்கு வார்த்தைக்கு அதுக்கு பிற்பாடு அவர்கள் கீழ்ப்படியலை. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் முரட்டாட்டம் பண்ணுகிறதுனால, தங்கள் இருதயத்தை கடினப்படுத்துகிறதுனால, அந்த லிமிட்டுக்கு மேல் ஆசீர்வதியும் என்று சொன்னாலும், அற்புதம் செய்யும் என்று சொன்னாலும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதியாமல் இருக்கிறார். காரணம் அந்த கீழ்ப்படிதல் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளை, வேதத்தை நாம் வாசித்து பார்த்தால் ஆண்டவருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்ளும் பொழுது ஐஸ்வர்யத்தை தருகிறேன் என்று சொல்லாரே. ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் விதமாய் எழுதியிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் அதனுடைய ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் அதனுடைய 58வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58வது அதிகாரம் அதனுடைய 13, 14 நாம் வாசித்து பார்த்தால், என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளில் உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும், உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும், உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்று சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டான். பாருங்க, யாருக்கு வாய் சொல்லி இருக்குது? கர்த்தருடைய வாய். மனுஷனுக்கு வாய் சொல்லல, கர்த்தருடைய வாய் இதை சொல்லி இருக்கிறவர். எப்படி? ஓய்வு நாளில் பாருங்க, ஸ்தோத்திரம், ஓய்வு நாளை பரிசுத்தமாக என்ன செய்ய வேண்டும்? ஆசரிக்க வேண்டும். அந்த ஓய்வு நாளில் உங்களுக்கு இஷ்டமானதை செய்வதற்கு நீங்கள் போகக்கூடாது. உங்கள் காலை விளக்கணுமா? உங்கள் வழிகளின்படி அந்த ஓய்வு நாளில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. ஸ்தோத்திரம். உங்களுக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த எனக்கு முக்கியமான ஒரு வார்த்தை பேச வேண்டியதற்கு ஆகையினால
நான் ஆராதிக்காமல் போனேன்னு சொன்னால் அதை கூட பேசாதேன்னு சொல்கிறார். பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அந்த ஓய்வு நாள் எப்படி எண்ண வேண்டுமா? மகிமையாக எண்ண வேண்டும். ஓய்வு நாளை ஒரு மகிமையாக எண்ணினா பாருங்க, கர்த்தர் சொல்கிறார், இந்த பூமியின் உயர்ந்த ஸ்தலத்தில் அவனை ஏறி குடியிருக்க பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தினால உன்னை ஆசீர்வதிப்பேன். ஏன் அதில் யாக்கோபுடைய சுதந்திரத்தினால ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அந்த யாக்கோபு தகப்பனுடைய வீட்டை விட்டு தன்னுடைய மாமன் வீட்டுக்கு அவன் போகிற நேரத்தில் வெறும் உடுத்திருக்கிற துணியோட தான் போனான். பாருங்கள், உடுத்திருக்கிற துணியோட போகிறான். அவனுக்கு பல கேள்விகள் அவனுக்கு முன்னால் வந்து கொண்டே இருக்கிறது. ஸ்தோத்திரம், என்னை உடுத்திருக்கிற துணியோட போகிறனே, எனக்கு எந்த ஒரு வேலை கூட எனக்கு தெரியாது, எந்த தொழில் எனக்கு தெரியாது. அப்படியானால் நான் எப்படி என்ன தொழிலை செய்வேன், எங்கே செய்வேன்? ஸ்தோத்திரம், நான் எப்படி பிழைப்பேன்? ஆகாரத்துக்கு நான் என்ன செய்வேன்? உயிர் வாழ்வதற்கு ஆகாரம் தேவை. ஆகாரத்திற்கு நான் என்ன செய்வேன்? ஆடைக்கு நான் என்ன செய்வேன்? என்னைக்கு என் தகப்பன் வீட்டுக்கு நான் திரும்பி வருவேன்? எப்படி வாழ்வேன் என்கிற கேள்விக்குறியோடு அவன் போகிற வழியில் என்ன செய்திருந்தான்? அவன் படுத்திருந்தான். பாருங்க. ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, ஒரு 20 வருஷம்தான் ஆனது. அந்த 20 வருஷத்துக்குள்ளால அவன் திரும்ப தன் தகப்பன் வீட்டுக்கு வருகிற நேரத்தில் போகும்போது வெறும் உடுத்திருக்கிற துணி மட்டும்தான், வேற ஒன்றும் இல்லை. அவன் திரும்ப வருகிற நேரத்தில் 2 பரிவாரத்தோடு வந்தானான். அவனுக்கு திரளான ஆடுகள், திரளான மாடுகள், திரளான ஒட்டகங்கள், அநேக கழுதைகள். பாருங்கள், ஸ்தோத்திரம், அநேக ஸ்தோத்திர வேலைக்காரர்கள். பாருங்க, அவனுக்கு எண்ணியே முடியலை. ஸ்தோத்திரம், திரளான ஆஸ்தி உடையவனாக, ஐஸ்வர்யம் மிக்கவனாக, ஒரு பெரிய மனுஷனாக 20 வருஷத்துக்குள்ளாக ஒன்றும் இல்லாமல் போனவனை திரளான ஆஸ்திக்கு அந்தஸ்து உடையவனாக கர்த்தர் அவனை என்ன செய்தார்? அவனை திரும்பி வர பண்ணினார். இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த சர்ச்சைக்கு வரும்பொழுது உனக்கு ட்ரெஸ்ஸு கூட இல்லாமல் இருக்கலாம். நீ ஒரே ட்ரெஸ்ஸில் நீ சர்ச்சைக்கு வருகிற நேரத்தில் தொய்த்து நீ போட்டு கொண்டு வரலாம். ஆனால் நீ ஒழுங்காக வா. அந்த ஒரு ட்ரெஸ்ஸையும் நீ போட்டுட்டு நீ எப்படி வா? ஒழுங்காக வா. ஒழுங்காக சர்ச்சில் வந்து ஓய்வு நாளை அசட்டை பண்ணாத. ஆனால் என்ன வேலை இருந்தாலும், என்ன ஃபங்க்ஷன் இருந்தாலும், என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும், என்ன ஒரு பலவீனம் இருந்தாலும், நான் எப்படியா போகணும்? ஆசீர்வாதம் வேணும்னு ஆசை இருக்குதுல்ல, ஐஸ்வர்யம் வேணும்னு ஆசை இருக்குல்ல, கர்த்தரை கனம்பணும்னு ஆசை இருக்குதுல்ல, அப்போ என்ன செய்? நீ ஆண்டவருக்கு சமூகத்தில் நீ ஒழுங்காக வந்துடு. ஒரு ட்ரெஸ்ஸு உனக்கு வெள்ளை ட்ரெஸ் இருந்தால் கூட அதை கூட நீ துவச்சி போட்டு கர்த்தருக்கு சமூகத்தில் ஓடி வந்துடு. ஆமாம், அது மழையாக இருந்தாலும், வெயிலாக இருந்தாலும், பனியாக இருந்தாலும் ஓடி வந்து அவருக்கு சமூகத்தில் நீங்கள் ஆராதனை செய்வீர்கள்னு சொன்னால் பாருங்கள், இன்னைக்கு நீங்கள் ஆராதனைக்கு வரும் பொழுது வெறும் ஒரு ட்ரெஸ்ஸோடு நீங்கள் வரலாம். ஆனால் சீக்கிரத்தில் நீங்கள் ஒழுங்காக வந்து ஓய்வு நாளை அசட்டை பண்ணாமல் உங்கள் சொந்த பேசக்கோ சொந்த வேலைக்கு போகாமலோ நீங்கள் ஓய்வு நாளில் ஒழுங்காக அதை மனமகிழ்ச்சி ஒரு பண்டிகை நாளை எப்படி ஆசரிப்பீர்களோ அதே போல் இது ஒரு மனமகிழ்ச்சி நாள் என்று சொல்லி அதை மகிமையாக எண்ணி அவருக்கு சமூகத்தில் வந்து ஆராதித்தா கர்த்தர் சொல்லுகிறார், அது சீக்கிரத்தில் உன் வாழ்க்கையை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், உன்னை ஐஸ்வர்யவானாக மாற்றுவேன், உன்னுடைய வாழ்க்கையை அநேகருக்கு கனம் பெற்ற ஒரு வாழ்க்கையாக நான் மாற்றுவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளை, இதைத்தான் ஆண்டவராகிய கர்த்தர் அவர் தம்மை தொழுது கொள்ளுகிற ஜனத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிறார். வேதத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு பக்தனை குறித்து வேதத்தில் நாம் வாசித்து பார்த்தால் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, ஸ்தோத்திரம், ஆதியா புஸ்தகம் 12வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வேதம் விவிதமாய் சொல்லுகிறது. பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை அவன் தொழுது கொண்டான் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். இது ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. பாருங்க, ஆபிரகாமை குறித்து கர்த்தர் சொன்னார், உன் தகப்பனையும் உன் தகப்பன் வீட்டையும் தேசத்தை இனத்தை எல்லாம் விட்டுட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு வா என்று சொன்னார். வந்தான்.
கர்த்தர் அவனை பார்த்து எனக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி என் நாமத்தை தொழுதுகொள் என்று சொல்லவே இல்லை. பாருங்க, அவர் சொல்லாமலே இவனாகவே கர்த்தருடைய நாமத்திற்கு என்ன செய்கிறான்? பலிபீடத்தை கட்டி என்ன செய்கிறானா? கர்த்தருடைய நாமத்தை அந்த இடத்துல அவன் தொழுது கொள்ளுகிறானாம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே போல அந்த ஆபிரகாம் எங்கெங்க போகிறானோ, எங்கெங்க கூடாரம் போடுகிறானோ, அங்கெல்லாம் கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை அவன் தொழுது கொள்வான். ஆண்டவரை தவறாமல் தன்னுடைய வாழ்க்கையில ஒழுங்காக அவன் தொழுது கொண்டதை கர்த்தர் பார்த்து ஆபிரகாமை பாருங்க, ஆபிரகாமும் தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டு எப்படி பிழைக்க போறனோ வாழ போறனோ என்று சொல்லி தான் வந்தான். கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையை ஒரு பெரிய சீமானாக மாற்றினார். எல்லா ஐஸ்வர்யத்திலும் அவனை நிறைத்து அவனை ஒரு பெரிய செல்வ சீமானாக கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையை தேவன் மாற்றினார். இரண்டாவதாக அவருடைய குமாரனாகிய ஈசாக்கை குறித்தும் நாம் வாசித்து பார்த்தால், ஆதியா புஸ்தகம் 26வது அதிகாரம் அதனுடைய 24, 25 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, அன்று ராத்திரியில கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். அடுத்தவனுடைய குமாரனுடைய சந்ததியை பாருங்க. ஆபிரகாமுக்கு சந்ததிகள் நிறைய இருக்குது. கேத்துராளுடைய பிள்ளைகளும் 6 பிள்ளைகள், அது ஆபிரகாமுடைய சந்ததி அங்கேயும் இருக்குது. இஸ்மவேலும் கர்த்தருடைய ஆபிரகாமுடைய சந்ததி அதுவும் இருக்கிறது. ஆனால் அவர்கள் எல்லாரை பார்க்கணும் ஈசாக்க கர்த்தர் அதிகமாக கர்த்தர் ஆசீர்வதித்தார். காரணம் என்ன தெரியுமா? அங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது, ஈசாக்கை பார்த்தும் ஆண்டவர் சொல்லலை, எனக்கு பலிபீடம் கட்டு, என்னுடைய நாமத்தை தொழுது கொள்ளுன்னு சொல்லலை. ஆனாலும் பாருங்க, அந்த நன்றி உணர்வோடு அந்த ஈசாக்கா அந்த தகப்பனை போல அவன் போன இடத்துல அப்படியே கூடாரம் போட்டு தங்குகிற இடத்துல கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை அவன் கட்டி அங்கே கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்தானா? அவன் தொழுது கொண்டான். பாருங்க, இப்படி தகப்பன் செய்த அந்த தொழுகையை அப்படியே அவனுடைய குமாரனாகிய ஈசாக்கும் அவன் தொழுது கொண்டு வந்தபடியினால வேதத்துல நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, அதே ஆதியா புஸ்தகம் 26, 13 நாம் வாசித்து பார்த்தால், அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். பாருங்க, இப்படி இந்த ஈசாக்கு கர்த்தருடைய நாமத்தை அவன் தொழுது கொண்டதுனால, அவன் ஒழுங்காக கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டதுனால அவன் எப்படி மாறினானான்? அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து, அந்த ஐஸ்வர்யத்தில் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். பாருங்க, அந்த தேசத்தை ஆளுகை செய்கிறதான அபிமெலேக்கு கூட இவனை கண்டு பயப்படுகிறான். ஒரு ராஜாவை விட இவன் பெரிய மனுஷனாய் மாறிவிட்டான். ஒரு ராஜாவை விட அதிக ஐஸ்வர்யவானாக கனத்திற்குரிய பாத்திரமாக அவன் மாறி ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டான். தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் கர்த்தரை அவருடைய சமூகத்தில் தவறாமல் வந்து தொழுது கொள்ளுகிற தேவ ஜனத்திற்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதமாய் இருக்கிறது. இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் ஐஸ்வர்யம் வேண்டுமா? கனம் வேண்டுமா? அது உங்கள் உழைப்பில் வருகிறதல்ல, உங்கள் பிரயாசத்தில் வருகிறது அல்ல. ஸ்தோத்திரம். உங்கள் சாமர்த்தியத்தினாலேயோ, உங்கள் ஞானத்தினாலேயோ, உங்கள் திறமையினாலேயோ, உங்கள் கல்வியினாலேயோ இந்த ஐஸ்வர்யம், இந்த கனமும் வருகிறதில்ல. இந்த ஐஸ்வர்யமும் கனமும் தேவனிடத்தில் வருகிறது. அவர்கள் படித்தவர்களாயிருந்தாலும் படியாதவர்களாயிருந்தாலும் யாராயிருந்தாலும் அவர்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றி கனப்படுத்துகிற அந்த மேன்மை தேவனிடத்திலிருந்து வருகிறது. அதை தர வேண்டுமானால் கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்கு வேண்டுமானால் ஒழுங்கு அவருடைய சமூகத்தில் வந்து என்ன தடைகள் இருந்தாலும் அதை மிஞ்சி அவருடைய சமூகத்திலிருந்து ஒழுங்காக அந்த பரிசுத்த நாளிலே வந்து அவருடைய நாமத்தை நீங்கள் தொழுது கொள்ளும் பொழுது கர்த்தர் இந்த ஐஸ்வர்யத்தை கர்த்தர் உங்களுக்கும் தந்து கனத்தையும் தந்து கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துகிறார். இரண்டாவதாக ஸ்தோத்திரம்,
யாருக்கு இந்த ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுக்கிறார்? வேதத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது உபாகம புஸ்தகம் அதனுடைய 8வது அதிகாரம், உபாகம புஸ்தகம் 8வது அதிகாரம் அதனுடைய 17 அதனுடைய 18 வசனங்களை நாம் வாசித்து பார்த்தால், ஸ்தோத்திரம், என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிரு. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். பாருங்க, கர்த்தர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை தந்து கர்த்தர் நம்மை ஐஸ்வர்யவனாக மாற்றி கனப்படுத்தணும்னு சொன்னால், உன் தேவனாகிய கர்த்தரை நீ நினைப்பாயாக. உன் வழிகளில் எல்லாம், உன்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளிலும் தேவனை நினைத்து கொள்ளணும். கர்த்தரை மறந்துடக்கூடாது, அவரை நினைத்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். வாழ்க்கையில் எந்த ஒரு காரியம் நடந்தாலும் சரி, அதில் கர்த்தரை நினைத்து அவரை முன் வைக்க வேண்டும். கல்யாணமாக அவரை நினைத்து முன் வைக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிறந்த நாளாக அவரை நினைத்து முன் வைக்க வேண்டும். ஒரு வேலைக்கு புதுசாக போகிறீர்களா, அவரை நினைத்து முன் வைக்க வேண்டும். வெளியூர் பிரயாணம் பண்ணுகிறீர்களா, அவரை நினைத்து முன் வைக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போனாலும், ஒரு வீடு பிரதிஷ்டையா, வீடு கட்ட வேண்டுமா, அவரை நினைத்து அந்த வீடை கட்டுவதற்கு முன்பதாக அவரை முன்னிறுத்த வேண்டும். வீடை பிரதிஷ்டை பண்ண வேண்டுமா, ஸ்தோத்திரம், அவரை நினைத்து அவரை நாம் முன்னிறுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா நன்மை தீமை காரியங்களில் நாம் அவரை நினைக்கணும். அவரை நினைக்கணும்னா அவரை முன்னிறுத்தி தான் அந்த காரியத்தை செய்யணும். அதுதான் அதனுடைய அர்த்தம். நாம் அவரை நினைத்தால் கர்த்தர் நம்மை என்ன செய்வார்? அவர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை தந்து அந்த ஐஸ்வர்யத்தை கனத்தையும் நமக்கு தருவார். வேதத்தில் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அதனுடைய ஸ்தோத்திரம் 16வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால், கர்த்தருடைய வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்தில் உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். கர்த்தரை நான் மறந்துடக்கூடாது. அநேக நேரங்களில் பாருங்கள், அநேக தேவ பிள்ளைகள் ஒன்றுமில்லாத நேரத்தில் கர்த்தர் நினைக்கிறார்கள். கொஞ்சம் கர்த்தர் அவர்களை கண்ணோக்கி பார்த்து கை தூக்கி எடுத்து கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து விட்டால், உயர்த்தி விட்டால் அவ்வளவுதான். கர்த்தரை மறந்து போயிடுவாங்க, சர்ச்சை மறந்து போயிடுவாங்க, பாஷை மறந்து போயிடுவாங்க. அது பிற்பாடு கர்த்தர் ஒரு பொருட்டல்ல, இந்த வேத வசனத்தின் சத்தியம் ஒரு பொருட்டல்ல, சர்ச்சை ஒரு பொருட்டல்ல, பாஸ்தரும் ஒரு பொருட்டே அல்ல. தனக்கு அந்த ஐஸ்வர்யம்தான் ஒரு பொருட்டு, அந்த மேன்மை தான் ஒரு பொருட்டு, கிடைச்ச வேலை தான் ஒரு பொருட்டு, கிடைச்ச மாப்பிள்ளை தான் ஒரு பொருட்டு. ஆமாம், சபை இப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தை தந்த கர்த்தருடைய சபை ஒரு பொருட்டல்ல. ஊழியக்காரர்களும் ஜெபித்த ஊழியக்காரர்களும் ஒரு பொருட்டல்ல. மறந்து போகிறாங்க. பாருங்க, தேவன் அனுப்பின அவர்களுக்காக ஜெபித்த பிரயாசப்பட்ட ஊழியக்காரர்களை மறக்கிறதும் கர்த்தரை மறந்து போவதற்கு அடையாளமாயிருக்கிறது. அவர்களை ரட்சித்து இந்த ஸ்தானத்தில் உயர்த்தின கர்த்தர் கொடுத்த அந்த சபையை வேண்டான்னு சொல்லி மறந்து போகிறதும் கர்த்தரை மறக்கிறதற்கு அடையாளமாயிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரான்னு சொல்ல, நீ அவரை மறக்காத. நீ மறந்தியன்னா பிரச்சனை வேற. நீ இந்த சபையையும் ஆண்டுடைய ஊழியக்காரர்களை மறந்தாயானா என்னொரு தெய்வன் உனக்கு இல்லை, என்னொரு ஸ்தோத்திரம் உன்னுடைய வாழ்க்கையில், என்னொரு தெய்வன் உன்னுடைய வாழ்க்கையில் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ கர்த்தரையும் அவருடைய சபை ஊழியக்காரர்களை மறக்கும் பொழுது நீ பிசாசுக்குத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் அடிமையாக போக முடியுமே தவிர நீ இயேசுவுக்கு அடிமை அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி கர்த்தரை மறந்து தன்னுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் மேன்மை வரும் பொழுது அவர்கள் கர்த்தரை மறந்து போனால் என்ன நடக்கிறது? வேதம் என்ன சொல்லுகிறது? அதனுடைய 19வது வசனத்தை வாசித்து பார்த்தால், உன் தேவனாகிய கர்த்தரை மறந்து வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை
பணிந்து கொள்வாயானால் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்று இன்று உங்களுக்கு சாட்சியாய் அறிவிக்கிறேன் என்று சொல்கிறார். இந்த கர்த்தரையும் சபையும் ஊழியக்காரர்களையும் ஆராதனைகளையும் கூட நீங்கள் மறந்து போகிற நேரத்தில் பாருங்க, ஸ்தோத்திரம், நீங்கள் மறந்து போனாலே இப்போ கர்த்தரை விட்டு போனால் இன்னொரு தெய்வன் கிட்ட போகிறீங்க, இன்னொரு இயேசுகிட்ட போகிறீங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம், அது உங்களை ரட்சித்த இயேசு அல்ல, அது உங்களுக்காக ரத்தம் சிந்தின இயேசு அல்ல. ஏதோ உலகத்தின் ஆசீர்வாதம் மட்டும் போது இயேசு வேண்டாம், ரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்து வேண்டாம்னு சொல்லி தான் நீங்கள் என்ன செய்கிறீங்க, இன்னொரு தெய்வனை தேடி போகிறீங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம், அவர் ரட்சகர் அல்ல. அவன் நயங்காட்டி உன்னை ஏமாற்றி வஞ்சிக்கிறவனை தேடிதான் அவன் பின்னால் போகிறீங்க. கர்த்தர் சொல்கிறார், நீ எப்படி போவாய் என்று சொன்னால் நீங்கள் சீக்கிரத்தில் என்ன செய்வீர்களாம்? கர்த்தர் ஸ்தோத்திரம், நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கிறேன் சொல்லி கர்த்தர் சொல்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியானா நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் தொடர்ந்து நம்மை இருக்கிற நிலையிலிருந்து நாளுக்கு நாள் ஆசீர்வதிக்கணும். நம்முடைய ஆசீர்வாதம் கர்த்தர் நம்முடைய ஓட்டத்தை முடித்து மேலே எடுத்துக்கொண்ட பிற்பாடு தொடர்ந்து நம்முடைய சந்ததிகள் அதே போல் கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணும். கர்த்தர் அவர்களை ஐஸ்வர்யவான்களாக மாற்றணும், கனத்துக்குரிய பாத்திரங்களாய் மாற்ற வேண்டுமானால் கர்த்தர் சொல்கிறார், நீ கர்த்தரை மறக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஐஸ்வர்யம் உன் வாழ்க்கையில் நிலைக்க வேண்டுமானால், பெருக வேண்டுமானால், சந்ததிகளுக்கும் பெருக வேண்டுமானால் நீ கர்த்தரை நீ மறவாமல் நினை என்று சொல்லி ஆண்டவராய் கர்த்தர் சொல்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், ஐஸ்வர்யமும் கனமும் வேண்டுமா? முதலாவது அவருடைய பரிசுத்த நாளை அலட்சியம் பண்ணாமல் அவருடைய நாமத்தை பரிசுத்த நாளில் வந்து அவருடைய சமூகத்தில் தொழுது கொள்ளுங்கள். அவர்கள் யூதரானாலும் கிரேக்கரானாலும் வித்தியாசம் இல்லை. கர்த்தர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்குமே ஐஸ்வர்ய சம்பனராயிருக்கிறார். இரண்டாவது, ஸ்தோத்திரம், அவருடைய நாமத்தை எப்பொழுதும் எல்லா காரியத்திலும் எந்த சூழ்நிலையும் மறவாமல் நினைக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு அவர் ஐஸ்வர்ய சம்பனராயிருக்கிறார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதான பலத்தை கொடுத்து அவர்களை இருக்கிற நிலையிலிருந்து மேன்மேலும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிறார், மேன்மைப்படுத்துகிறார், கனப்படுத்துகிறார். அவருடைய வருகை நாளிலும் கர்த்தர் அவர்களை தம்முடைய பரலோக ராஜ்யத்திலே கூட்டி சேர்க்கிறார். ஆகையினால் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் பெறுவதற்கு இடைவிடாமல் ஸ்தோத்திரம் அவருடைய சமூகத்தில் வந்து அவரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை மறவாமல் அவரை நினைவு கூறுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து ஐஸ்வர்யவான்களாக மாற்றுவார், கனப்படுத்தி உயர்த்துவார். அவ்விதமாய் வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.